ஸோ இதை வந்து இந்த பஞ்சாமிர்த குளிகையை சாப்பிட்லாமான்னு சித்த மருத்துவர் அணுகி அவங்களுக்கு ஆலோசனை பேரில் நமக்கு இந்த 5 பொருட்களும் சுத்தமான பொருட்கள் கிடச்சிது அப்படின்னா இந்த முறையில் அரைத்து நம்ம குளிகைகளாக வீட்டில் செய்து வச்சுக்கிட்டும் போது நமக்கு தேவைப்படும் போது நம்ம குழந்தைகளுக்கு தாராளமாக இதை கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது முதல் ஸ்டேஜ்லேயே சளி பிடிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே இந்த கஸ்தூரி, குங்குமப்பூ எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கோரோசனையும் நம்ம கொடுப்போம். பச்சை கற்பூரத்தில் வந்து விளக்கு எரியும் போது, அதுவும் விளக்கெண்ணெயிலையோ இல்லைன்னா நல்லெண்ணெயிலையோ நல்லா விளக்கு எரியும் போது இந்த பச்சை கற்பூரத்தை வெத்தலையோட பின்னாடி நரம்பு பக்கம் ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிட்டு இதை வந்து சூடு காட்டிட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் விளக்கெண்ணெயில் தேய்ச்சி குழைச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையில் நரம்பு பக்கம் தேய்ச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வாட்டிட்டு குழந்தைகளை வந்து நெஞ்சு பக்கமும் சரி முதுகு பக்கமும் சரி லேசாக ஒத்தி எடுத்துகிட்டு வந்தாலே ஆரம்ப கால சளியை வந்து நெஞ்சு சளியாக மாறாமல்